எசேக்கியேல் புத்தகத்தின் மைய கருத்து தேவனுடைய நியாய தீர்ப்பும் மகிமையும் ஆகும். பாபிலோனிய சிறையிருப்பின் ஆரம்ப வருடங்களில் காணப்பட்ட பாபிலோன் தான் எசேக்கியேலின் புத்தகத்தின் வரலாற்று பின்னணியாய் இருக்கிறது. இப்புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க உண்மையுள்ள ஊழியர்கள் தேவை என்று தேவன் விரும்புகிறார். அத்தோடு தேவன் பேச சொல்லுவதை பயமின்றி பேச வேண்டும். அத்தோடு தேவன் கூறுகிறார், வசனத்தை புசி, அதன் பின் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் என் வார்த்தையை பேசு. ஆனாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், உன்னை புறக்கணிப்பார்கள். சோர்ந்து போகாமல் வசனத்தை பேசு என்று தேவன் எசேக்கியேலுக்கு வாக்களிப்பதை இவ்வதிகாரத்தில் நாம் காணலாம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எசேக்கியேலை போன்று பயமின்றி தேவனுடைய வசனத்தை பேசுவோம். ஜனங்கள் புறக்கணிப்பார்கள், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.